இன்றைக்கி நம்ம எல்லார்ட்டையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணுறோம், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். பட் இருந்தாலுமே கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு ட்ரேட் பண்ணுறக்கோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறக்கோ நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே தான் வந்து நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம சரியாக டிசிப்ளினோட பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போது ஜென்ரலாக நாலேஜ் அப்படிங்கிறது மட்டுமே இங்கே பத்தாது. அந்த நாலேஜோட டிசிப்ளின் எப்போ மீட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வரும். ஸோ இந்த சேனலில் இதை நம்ம ஒரு புது சாப்டராகவே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம 3 முக்கியமான ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிங், நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங், அதுக்கடுத்து ட்ரேடிங் சைக்காலஜி. இப்போ இன்வெஸ்டிங் வரும்போது ஆஸ் எ இன்வெஸ்டராக நான் வந்து எப்படி ஒரு கம்பெனியை ஸ்டடி பண்ணணும், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணாத இதெல்லாம் நம்ம இதுக்கு அடுத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஒர்க் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த இன்வெஸ்டிங்கிறத நம்ம ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இதோட ஓவரால் க்ரோத் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, ஏன்னா நிறைய பேர் நம்ம அதை விட்டுறாங்க. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக இன்வெஸ்டிங்கில் பார்க்க போகிறோம். அதேமாரி ட்ரேடிங் அப்படின்னு வச்சு இன்றைக்கி வந்து ட்ரேடிங்கில் பல டைப் இருக்குது. ஸோ ஒரு ட்ரேடிங்குமே என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் ஒர்க் ஆகணும், அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பில்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே இன்டெப்த்தாக வந்து அதில் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரேடிங்னு வந்துருச்சுனாவே இதுக்கடுத்து வரப்போகிறது ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த ட்ரேடிங் சைக்காலஜி தான் நம்மளை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா நிறையா அட்வான்டேஜும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க, அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களை வந்து நல்ல வழியிலையும் எடுத்துகிட்டு போகும். இல்லை இந்த ஃபியரு, க்ரீடு, ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங்கு இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நம்ம சைக்காலஜி அப்படின்னா தென் நம்மளோட அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ப்ளோன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம மாஸ்டர் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் நியூ சாப்டர். அதாவது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எப்போ நம்மளோட நாலேஜ் இந்த டிசிப்ளினோட மீட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு கிடையாது, எனி பிஸ்னஸ் எடுத்திங்களாமே இது சேம் கான்செப்ட் தான். ஸோ இதுதான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். வீக்லி வந்து மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து 3:15 PM நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக இந்த 3 முக்கியமான கோர் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இது டெஃபினட்டாக வந்து உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி அண்ட் கரியரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கண்டென்ட்டை நாங்கள் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்பயுமே தேவை. ஸோ தட் வந்து முக்கியமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட சஜஷன்ஸ், உங்களுக்கு எதில் நீங்கள் மாஸ்டர் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதையுமே நாங்கள் ஆட் ஆன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நாங்கள் வந்து தரோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெரி சூன் நம்ம வந்து ஒரு முக்கியமான அடுத்த ஒரு இன்வெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.